ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக இந்த பேஜுக்கு வந்துடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுடைய என்டர் UAN நம்பர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதோட உங்களுடைய பிஎஃப் நம்பர் வந்து இதில் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் கேப்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெக்ஸ்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பான். அந்த டெக்ஸ்ட் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டெக்ஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளார போகும். ஸோ நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிஎஃப் என்கொயரி ஏதாச்சும் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர் கேட்கும். ஸோ அதே ஸோ எல்லாமே கொடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நேம் வந்து கொடுங்க. உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து கொடுங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து கொடுத்துங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்ன நேம் வந்து கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த நேமே வந்து கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் எரர் வந்து காட்டும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துங்க. ஸோ கொடுத்ததுக்கு வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளார போயிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜில் என்ன லெட்டர் இருக்கோ அதை வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டைப் பண்ணுங்க. கேப்ஸ் லெட்டர்னா கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டரில் அப்படியே டைப் பண்ணிட்டு ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கொடுத்துருங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு உங்கள் வெரிஃபைடு அப்படின்னு கொடுத்துட்டீங்களா அப்படின்னா ஸோ ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் பேஜில் வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதாரில் லிங்க் பண்ணிச்சு அந்த மொபைல் நம்பரை வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இதை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக் பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபி அப்படிங்கிறது வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் போயிடும். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா தி சைட் கேன் பி ரீச்டுன்னு வரும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீலோடு சிம்பிள் வந்து கொடுத்துருப்போம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு அந்த ரீலோடு ஆகி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே பேஜுக்குள்ளே போயிடும். நீங்கள் வந்து பேக் போயிடாதீங்க. பேக் பண்ணிங்களா வந்து ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ இதுமாரி வந்து கொடுத்துங்க. சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து ரீச் ஆகாது ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அதே நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும் உங்கள் மொபைல் நம்பருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து கொடுத்துருவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாரி அந்த கேப்சர் கோடை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓடிபி வந்து இதில் வந்து கொடுத்துட்டு வெரிஃபைடு அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிஎஃப் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பகல் டைமில் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பீக் ஹவர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து ரீச் ஆகாது. இதுவே நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் அது பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து ரீலோடு பிரச்சனை வந்து வராது. சைட் வந்து கேன் பி ரீச்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி மெசேஜ் வந்து வராது. அதனால் நீங்கள் நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி வந்து பிஎஃப் ரிலேட்டடாக கேஒய்சி பண்ணுறதுக்கு இதுமாரி அப்டேட் பண்ணுறதுக்கு எதனா வந்து செக் பண்ணும்போது நீங்கள் வந்து நைட் டைமில் வந்து செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும் சைட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ மேலே வந்து இதேமாரி நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கீழே மேலே என்ன கொடுப்பீங்க அதே வந்து கீழே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.